ஹாய் வியூவர்ஸ், இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா எப்படி வந்து பிசிபி போர்டை ஃபேப்ரிகேட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். நான் இந்த பிசிபி ஃபேப்ரிகேஷனை வந்து 2 சாஃப்ட்வேர்ஸ் மூலியமாகவும் பண்ணலாம். ஸோ ஒன்று வந்து ஆர்கேட், இன்னொன்று வந்து ஈகிள். நான் வந்து என்ன பண்ண போகிறேன்னா ஈகிள் வச்சு பண்ண போகிறேன். ஸோ இந்த ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈகிளோட சாஃப்ட்வேர் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ நான் இப்போ கிளிக் பண்ணுறேன். இப்போ உங்களுக்கு ஒரு ஈகிள் சாஃப்ட்வேரோட மெயின் விண்டோ ஓப்பன் ஆகிடுச்சு. கூடவே வந்து உங்களுக்கு செக் ஃபார் ஸ்டேட்டஸ்ன்னு ஒரு விண்டோ ஓப்பன் ஆகும். ஸோ நீங்கள் அதை பற்றி எந்த பாதரும் பண்ணிக்க தேவையில்லை. இதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா ஓகே கொடுத்துட்டு உள்ளே ஸ்ட்ரெயிட்டாக என்ன பண்ணுறீங்கன்னா அந்த மெயின் விண்டோவை வந்து பெருசு பண்ணுறீங்க. இதில் வந்து ஃபஸ்ட்டு ஃபைலுக்குள்ளே போயிட்டு நியூ ப்ராஜெக்ட் அப்படி நியூன்னு இருக்கும். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்ட்டுன்னு இருக்கும். அது கீழே உங்களுக்கு வந்து ஸ்கிமேட்டிக் டூ போர்டு அப்படின்னு இருக்கும். ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து ஸ்கிமேட்டிக் கிளிக் பண்ணுங்கள். ஸோ ஸ்கிமேட்டிக் கிளிக் பண்ணாலே உங்களுக்கு என்ன ஓப்பன் ஆகும்னா ஒரு 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 நியூ விண்டோ ஓப்பன் ஆகும். ஸோ அந்த நியூ விண்டோவில் நீங்கள் என்ன பண்ணலான்னா இல்லை சர்க்யூட் டயக்ராமை வந்து நீங்கள் ட்ரா பண்ணலாம். ஸோ அந்த சர்க்யூட் டயக்ராமை வந்து ஃபஸ்ட்டு பேசிக் வந்து ஒரு பிசிபி போர்டில் வந்து நீங்கள் க்ரியேட் பண்ணும்போது அந்த சர்க்யூட் டயக்ராம் தான் நீங்கள் ஃபஸ்ட்டு பேசிக்காக ரெடி பண்ணணும். அந்த சர்க்யூட் டயக்ராமை தான் இங்கே வந்து ரெடி பண்ணியிருக்காங்க, ரெடி பண்ணுவோம். ஸோ நீங்கள் என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு இதில் இருக்க எல்லா ஐகான்ஸு நீங்கள் ஓரத்தில் பார்க்கக்கூடிய எல்லா ஐகான்ஸுமே நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட்டு என்னென்ன அதோட வேலை என்னென்ன ஃபங்க்ஷன்னு தெரிஞ்சுக்கோங்க. தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அதை வந்து யூஸ் பண்ணுங்கள். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் என்ன பண்ண போகிறேன்னா ஒரு சர்க்யூட், அதாவது ஒரு டயோடை யூஸ் பண்ணி 2 டயோடை வந்து ஒரு சர்க்யூட் மாதிரி ஃபார்ம் பண்ண போகிறேன். இது வந்து சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்காக உங்களுக்கு சொல்லி காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ண போகிறேன்னா அந்த சர்க்யூட் போடுறதுக்காக ஃபஸ்ட்டு நான் வந்து கிரிட்டு யூஸ் பண்ண போகிறேன். கிரிட்டு யூஸ் பண்ணி நீங்கள் கிரிட் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு என்னென்னா இந்த மாதிரி லைன்ஸ் ஃபார்ம் ஆகும். ஸோ இந்த லைன்ஸை வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து கரெக்டாக அந்த அலைன்மெண்ட்டில் ஒரு எந்த ஒரு இதாக இருந்தாலும் ப்ளேஸ் பண்ண முடியும். ஸோ நான் வந்து அது வந்து மூவ் ஆப்ஷன், நீங்கள் வந்து மூவ் பண்ணிக்கலாம். அடுத்து நான் என்ன பண்ண போகிறேன்னா ஃபர்ஸ்ட்டு வந்து ஆட் பண்ண போகிறேன். ஸோ என்ன ஆட் பண்ண போகிறேன்னா ஒரு டயோடு இல்லை வேறு ஏதாச்சும் ஒரு காம்பனண்ட் ஆட் பண்ண போகிறேன். ஸோ இந்த காம்பனண்ட் ஆட் பண்ணுறது எப்படி நீங்கள் வந்து இந்த ஆட் பண்ணணும் அப்படிங்கிறது தான் மெயின் திங். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணாத வந்து எப்படி நீங்கள் ஒயரோட ஜாயின் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறத சொல்கிறேன். ஸோ இந்த மாதிரி எல்லாமே இருக்குது இதில். ஃபஸ்ட் நான் வந்து ஆட் பண்ணுறேன். ஆடு நீங்கள் கிளிக் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு மெயின் விண்டோ ஓப்பன் ஆகும். ஸோ அந்த மெயின் விண்டோ ஓப்பன் ஆகும். இப்போ உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகிருக்கு இல்லையா? இந்த மெயின் விண்டோவில் பார்த்தீங்கன்னா எல்லா காம்பனன்ட்ஸும் இருக்கும். பார்த்தீங்கன்னா டயோடு எல்லாமே இருக்குது. ஸோ உங்களுக்கு வந்து எக்ஸாம்பிள் நான் வந்து டயோடுன்னு என்ட்ரி பண்ணிவிட்டு ஓகே கொடுக்குறேன். ஸோ பார்த்தீங்கன்னா எல்லா விதமான டயோட் டைப்ஸு நீங்கள் டயோடு எடுத்துக்கிட்டீங்கனாலும் அந்த டயோடோட டைப்ஸ் எல்லாமே இருக்கும். நீங்கள் அதில் வந்து அந்த டயோடோட டைப்ஸை வந்து உங்களுக்கு என்ன விதமான டயோடு தேவையோ அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து 2N001 இல்லை வேறு ஏதாச்சும் ஒரு டயோடை வந்து எடுக்கிறேன் அப்படின்னா ஸோ அந்த டயோடோட பிக்சரும் ப்ளஸ் வந்து சிம்பிளும் ஃபார்ம் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நான் வந்து எந்த டயோடு எடுக்கிறேன்னா 2N007 இல்லை 2N004ஓட டயோடு எடுத்திருக்கேன். ஸோ அந்த டயோடு எடுக்கும்போது உங்களுக்கு வந்து ஒரு சிம்பிள் ஃபார்ம் ஆகும் இல்லையா? அது உங்களுக்கே தெரியும். இப்போ நான் வந்து 1N004 அப்படி எடுத்திருக்கேன். அந்த சிம்பிள் கிடச்சிருக்கு. அது வந்து 5 mm வச்சுக்கோங்க. ஸோ உங்களுக்கு 5 mm எடுக்கும்போது என்னன்னா நீங்கள் போர்டு கன்வெர்ட் பண்ணும்போது கரெக்டாக அந்த பிளேஸ்மெண்ட் வந்து ஹோல் போட்டு நீங்கள் அந்த டயோடை ஃபிக்ஸ் பண்ணும்போது கரெக்டாக ப்ளேஸ் ஆகும். அதுக்காக வந்து 5 mm. நெக்ஸ்ட்டு வந்து ஆக்சுவல் அந்த காம்பனன்ட் சைஸே பார்த்தீங்கன்னா 5 mm தான். இப்போ நான் வந்து 2 ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் ரொட்டேட்டும் பண்ணலாம். அடுத்து நான் என்ன பண்ண போகிறேன்னா இப்போ வந்து 2த்தையும் ப்ளேஸ் பண்ணிட்டேன். அடுத்து நான் என்ன பண்ண போகிறேன்னா ஒயரிங் கொடுக்கணும். அதாவது 2 டயோடுக்குமே நான் வந்து கனெக்ஷன் கொடுக்கணும். ஸோ அதாவது எப்படி கனெக்ஷன் கொடுக்கறதுன்னா ரூட் மூலிமா கொடுக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் மூவ் பண்ணும்போது ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ஒரு கூடவே அந்த டயோட் சிம்பிள் போச்சு இல்லையா? அது வந்து எப்படி அந்த டயோட் சிம்பிளை வந்து மறைக்கிறதுனா எஸ்கேப் கொடுங்க. எஸ்கேப் கொடுக்கும்போது மறுபடியும் ஆக்சுவலாக ஒரு விண்டோ ஃபார்ம் ஆகும். அதை நீங்கள் கேன்சல் கொடுக்கணும். இப்போ ரூட் கொடுத்தாச்சு. இப்போ ரூட் கொடுத்துட்டு ஒயரிங் ஃபார்ம் பண்ணணும். ஒயரிங் ஃபார்ம் பண்ணும்போது என்னன்னா உங்களுக்கு வந்து ஒயரிங் ஃபார்ம் பண்ண ஆரம்பிக்குதா? ஸோ அந்த ஒயரிங் ஃபார்ம் பண்ண ஆரம்பிக்குது. இப்போ நான் வந்து 2 டயோடையும் ஜாயின் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் பாயிண்ட்லேருந்து எண்டிங் பாயிண்ட் வரைக்கும் போட்டு கிளிக் பண்ணிவிட்டு எடுக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த ஒயரிங் கூடயே தான் வருது. அந்த மாதிரி வரக்கூடாது. ஸோ அதுக்கு திருப்பி அந்த எண்டு பாயிண்ட்லேயே கிளிக் பண்ணிட்டு எஸ்கேப் கொடுத்துருங்க. எஸ்கேப் கொடுத்துட்டிங்கன்னா ஆக்சுவலாக நீங்கள் மூவ் பண்ண ஆரம்பிக்கலாம் உங்கள் பாயிண்ட்டை. இந்த மாதிரி உங்களுக்கு வந்து ஒயரிங்கை வந்து ப்ளேஸ் பண்ணிடுங்க. அடுத்தது என்ன பண்ணணும்னா இந்த மாதிரி ப்ளேஸ் பண்ணதுக்கப்புறம் மூவ் பண்ணணும். ஸோ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா 2
டயோடுக்கும் அந்த ஃபஸ்ட்டு டயோடுக்கும் ஒயருக்கும் நடுவில் பார்த்தீங்கன்னா ஒரு கேப் தெரியுது இல்லையா, அந்த கேப்பை தான் நான் என்ன பண்ண போகிறேன்னா ஃபிக்ஸ் பண்ண போகிறேன். ஃபர்ஸ்ட் டயோடை வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். அதே மாதிரி இன்னொரு டயோடையும் கரெக்டாக நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணணும். ஸோ அப்படி ஃபிக்ஸ் பண்ணலைன்னா என்ன ஆகும்னா உங்களுக்கு பிரிண்ட் அவுட் எடுக்கும்போதோ இல்லை 2D போர்டோட கனெக்ஷன் கொடுக்கும்போதோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த கனெக்ஷன் வந்து வராது. ஸோ வந்து சர்க்யூட் டயக்ராமே தப்பாயிடும். அதை மட்டும் கேர்ஃபுல்லாக பாருங்கள். ஸோ இப்போ நான் என்ன பண்ணேன்னா 2D போர்டு கன்வெர்ட் பண்ணிட்டேன். அதுக்கு முன்னாடி நீங்கள் எரரை செக் பண்ணியிருக்கேன். ஸோ எரரை செக் பண்ணிவிட்டு ஸ்கிமேட்டிக் டயக்ராம் எரரை செக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து 2D போர்டுக்கு 2 போர்டுக்கு போங்க. ஸோ 2 போர்டுங்கிறது வேறு ஒன்றுமே இல்லை, உங்களுக்கு பிளாக் ஃபார்மில் இருக்கக்கூடிய கார்பன் அது பிசிபி போர்டு தான். ஸோ இந்த பிசிபி போர்டில் வந்து உங்களுக்கு வெளியில் எல்லா காம்பனன்ட்ஸ் அந்த செட்டப் நீங்கள் கொடுத்த ஸ்கிமேட்டிக் டயக்ராமில் என்னென்ன சர்க்யூட் கொடுத்தீங்களோ அது வெளியில் இருக்கும். அதை எடுத்து நீங்கள் உள்ளே ஃபார்ம் பண்ணிவிட்டு உங்களுக்கு தேவையான அலைன்மெண்ட்டில் நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா சின்னது பண்ணி அந்த போர்டையும் ஷார்டன் பண்ணிடுறீங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் என்ன பண்ணேன்னா டயோடை வந்து மூவ் பண்ணுறேன், இல்லை இந்த டயோடை வந்து நான் வந்து என்ன பண்ணுறேன்னா பேக்கேஜ் பார்க்குறேன். ஸோ அந்த பேக்கேஜ் பார்க்குறேன், அப்படி இல்லைன்னா அந்த ரீப்ளேஸ் பண்ணுறேன். ஸோ ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அதோட பேக்கேஜ் வந்து பார்க்கலாம், இல்லை ரீப்ளேஸ் பண்ணலாம், இல்லை வந்து மூவ் பண்ணலாம். ஸோ நான் வந்து என்ன பண்ணுறேன்னா பேக்கேஜ் பார்க்குறேன். ஸ்ட்ரெயிட்டாக நான் என்ன எடுத்தேனோ அந்த டயோடோட நேம் ப்ளஸ் வந்து அதோட பேக்கேஜ் தெரியும். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா மறுபடியும் ரைட் கிளிக் பண்ணிவிட்டு மறுபடியும் என்ன பண்ண போகிறேன்னா பேக்கேஜ் பார்த்தாச்சு, ரீப்ளேஸும் பண்ணலாம். ஸோ நேமும் உங்களுக்கு வந்து ரீநேம் கொடுக்கலாம். ரீநேம் இப்போ வந்து நான் ஆக்சுவலாக சிஐபி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நேம் கொடுக்குறேன். ஸோ அந்த நேம் கொடுக்கும்போது என்ன ஆகுனா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நேம் ரீநேம் வந்திருக்கும். இது அதே மாதிரி இப்போ நான் வந்து ரீநேம் கொடுக்குறோம், மறுபடியும் ரீநேம் கொடுக்கும்போது கிளிக் பண்ணிங்கன்னா ரீநேம் வரும். ஸோ D1ன்னு சொல்லி கொடுக்குறேன். ஓகே கொடுத்து பாருங்கள். இந்த நேம் வந்து ஆல்ரெடி எக்ஸிஸ்ட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது எதுக்குன்னா அந்த கீழேயும் D1 தான். ஸோ நான் வந்து என்ன பண்ண போகிறேன் D2 அப்படின்னு சொல்லி கொடுக்க போகிறேன். ஸோ D2ன்னு கொடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு வந்து D2 அப்படின்னு சொல்லிட்டு என்டர் ஆயிடுச்சு. இது மட்டும் இல்லை, நம்ம வந்து என்ன பண்ணலாம்னா மிரர் அப்படிங்கிற ஆப்ஷனையும் யூஸ் பண்ணலாம். ஸோ அதே மாதிரி டயோடில் போயிட்டு நீங்கள் ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து மிரருங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த மிரருங்கிற ஆப்ஷனை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா மிரரும் போகும். இப்போ நான் வந்து ஆல்ரெடி நாங்கள் பவர் சப்ளை போர்டுக்காக யூஸ் பண்ண ஸ்கிமேட்டிக் டயக்ராமை வச்சு நாங்கள் வந்து என்ன பண்ண போகிறோம்னா ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அதோட வீடியோஸும் வரும். பின்னாடி நாங்கள் எப்படி அந்த சர்க்யூட் டயக்ராம் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஸ்கிமேட்டிக் டயக்ராமில் போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து ஒரு விண்டோ ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். ஸோ வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா இப்போ வந்து கம்ப்யூட்டருக்குள்ளே போகிறேன். கம்ப்யூட்டரில் போயிட்டு டாக்குமெண்ட்ஸ் அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஈகிள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விண்டோ டாக்குமெண்ட் இருக்கும். அந்த ஈகிள்குள்ளே பார்த்தீங்கன்னா PCB One, அதில் ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்கிமேட்டிக்னு இருக்கும். ஸோ அந்த ஸ்கிமேட்டிக் PCB One ஸ்கிமேட்டிக்கை கிளிக் பண்ணுங்கள். நான் ஆக்சுவலாக நாங்கள் டிசைன் பண்ணக்கூடிய சர்க்யூட் டயக்ராம் வந்து வந்திருக்கு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 4 டயோடு யூஸ் பண்ணியிருக்கோம், 2 பின் கனெக்டர் யூஸ் பண்ணியிருக்கோம். இதுதான் இந்த 2 பின் கனெக்டர்ஸ். ஒன்று இன்புட், இன்னொன்று வந்து அவுட்புட். இது வந்து ரெகுலேட்டர், வோல்டேஜ் ரெகுலேட்டர். ஸோ இது வந்து 100 மைக்ரோஃபாரட் கெப்பாசிட்டர், இன்னும் 200 மைக்ரோஃபாரட் கெப்பாசிட்டர். R1ங்கிறது 10 கிலோ ஓம் ரெசிஸ்டர். அடுத்து பார்த்தீங்கன்னா LED, அதாவது லைட் எமிட்டிங் டயோடு. பார்த்தீங்கன்னா 2 ஆரோ இருக்குது, லைட் எமிட் பண்ணுறது இண்டிகேட் பண்ணுது. ஸோ இது வந்து டயோடுன்னு சொல்லுவோம், PN ஜங்ஷன் டயோடு. ஆக்சுவலி இதில் நாங்கள் 4 டயோடு யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த 4 டயோடுமே பார்த்தீங்கன்னா ஒரு பிரிட்ஜ் ரெக்டிஃபையர் மாதிரி ஆக்ட் ஆகும். ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறோன்னா இதை வந்து ஆக்சுவல் 2D போர்டு கன்வெர்ட் பண்ணியிருக்கேன். இதில் வந்து எந்த ஒரு எரரும் வராது. செக் பண்ணிட்டு தான் பண்ணியிருக்கேன். ஸோ வந்து எரர் வராது. 2D போர்டு கன்வெர்ட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு டயக்ராம் வந்து ஃபார்ம் ஆகும். ஸோ இந்த மாதிரி ஒரு டயக்ராம் ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும்னா இதை வந்து ரூட்டிங் பண்ணணும், கரெக்டான விதத்தில் ரூட்டிங் பண்ணணும். தப்பாக ரூட்டிங் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து வார்னிங் காமிக்கும் அண்டு வந்து எரரும் காமிக்கும். ஸோ வந்து நீங்கள் வந்து செக் பண்ணி கரெக்டாக பண்ணணும். ஸோ வந்து நாங்கள் பண்ணியிருக்கேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ரூட்டிங் பண்ணியிருக்காது தெரியும் உங்களுக்கு. ஆக்சுவலி ரூட்டிங் வந்து இந்த மாதிரி தான் பண்ணணும். ரூட்டிங்க்குன்னு ஆப்ஷனே தனியாக கிளிக் ஆகிருக்கும். ஸோ அந்த க்ரீன் கலரில் இருக்குது பார்த்தீங்களா, அந்த க்ரீன் கலர் தான் ரூட்டிங்னு சொல்லி. ப்ளூ கலர் இருக்கு இல்லையா, அந்த ப்ளூ கலர் தான் ரூட்டிங்னு சொல்லுவோம். ஸோ அந்த ப்ளூ கலரை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு ரூட்டிங் பண்ண ஆரம்பிக்கணும். அந்த ரூட்டிங்கிறது வேறு எதுவுமே இல்லை. PCB போர்டுக்கு மேலே அந்த காப்பர் லேயர் இருக்கும். அந்த காப்பர் லேயருக்கு மட்டும் வச்சுக்கிறதுக்காக நம்ம என்ன பண்ணுவோம்னா பிரிண்ட் அவுட் எடுத்து பண்ணுவோம். அந்த பிரிண்ட் அவுட் வந்து லேசர் பிரிண்டிங். அதுக்காக அந்த பிளாக் மார்க் வரும் இல்லையா, பிரிண்ட் அவுட் எடுத்தாலே பிளாக் கலர் தான் எடுப்போம். ஸோ அந்த பிளாக் கலர் தான் இந்த ப்ளூ கலர். ஸோ இந்த ப்ளூ கலரை வச்சுன்னா நம்ம என்ன பண்ண போகிறோம்னா பிரிண்டிங் பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக தான் இது. நீங்கள் வந்து கரெக்டாக சர்க்யூட் டயக்ராமை பின் பண்ணிட்டு எந்த இடத்துல தப்பாக கனெக்ஷன் கொடுத்துருக்கக்கூடாது. ஸோ 4 வாரத்துலேயும் பார்த்தீங்கன்னா அந்த PCB போர்டில் நீங்கள் வந்து ஹோல்ஸ் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து என்ன பண்ணணும்னா
இந்த இதெல்லாம் கரெக்டாக கொடுத்துட்டிங்கன்னா நெக்ஸ்ட் வந்து இந்த டயோட் சிம்பிள்ஸு, வோல்டேஜ் ரெகுலேட்டர் சிம்பிள்ஸு ப்ளஸ் 2 பின் ரெகுலேட்டர் சிம்பிள்ஸு, ரெசிஸ்டன்ஸ் சிம்பிள்ஸ் எல்லாத்தையுமே வெளியில் எடுத்துகிட்டு வேறு ஒரு ஸ்கிமேட்டிக் டயக்ராமாக ஃபார்ம் பண்ணிடுங்க. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா நாங்கள் இப்போ பிரிண்ட் பண்ணுறோம். நீங்கள் வந்து A4 சைஸ் ஷீட் எடுத்துக்கோங்க. எந்த ஒரு PDF இருந்தாலும் பரவாயில்ல. ஸோ அடுத்தது அது வந்து A4 ஷீட்டில் பிரிண்ட் பண்ணோம். நான் வந்து இப்போ என்ன பண்ண போகிறேன்னா சென்டரில் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து ஒரு டாப் ஃபிக்ஸ் பண்ணிங்கன்னா, டாப்பில் ஃபிக்ஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு திருப்பி அது போர்டில் பேஸ்ட் பண்ணும்போது டஃப்பாக இருக்கும் அயன் பண்ணும்போது. ஸோ வந்து நான் சென்டரில் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு பிரிண்ட் அவுட் எடுக்கிறேன். ஸோ இப்போ பிரிண்ட் அவுட் எடுக்கும்போது உங்களுக்கு என்ன ஆகும்னா, பிரிண்டிங் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து கரெக்டான விதத்தில் வந்து சென்டராக வந்து இந்த பேப்பரில் A4 ஷீட்டில் வந்து அந்த டயக்ராம் நாங்கள் டிசைன் பண்ண டயக்ராம் வந்து உங்களுக்கு தெரிய வரும். ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா, நீங்களே பார்க்குறீங்களே சென்டராக வந்திருக்கா. ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறீங்கன்னா அதை வந்து பிரிண்ட் அவுட் எடுக்கணும். பிரிண்ட் அவுட் எடுத்ததுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு வந்து அந்த அலைன்மெண்ட்டே தெரியும். இந்த மாதிரி கரெக்டாக இருக்குது, இல்லை இன்ச்சஸ் வந்து ரொம்ப சின்னதாக இருக்குது, நீங்கள் வந்து இன்ச்சஸ் வந்து பெருசு பண்ணணுன்னா அந்த இன்ச்சஸையும் நீங்கள் போய் டைமென்ஷனில் போயிட்டு பெருசு பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறமேட்டு நீங்கள் வந்து இன்ச்சஸை பெருசு பண்ணதுக்கப்புறம் மறுபடியும் நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுங்க. இது நீங்கள் எத்தனை தடவை தப்பு பண்ணாலும் பரவாயில்ல, கடைசியாக சரியாக வர வரைக்கும் பண்ணுங்கள். பண்ணி முடிச்சுட்டு ஓகே கொடுத்து பிரிண்ட் அவுட் எடுங்க. ஸோ பிரிண்ட் அவுட் எடுத்ததுக்கப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பேப்பர் தருவாங்க இல்லையா, பிரிண்ட் அவுட் எடுத்த பேப்பரு. அதை நீங்கள் என்ன பண்ணணும்னா அந்த பிரிண்ட் அவுட் எடுத்த பேப்பரை காப்பர் போர்டு, அதாவது PCB போர்டில் வந்து அந்த காப்பர் லேயர் வர இடத்துல பிளேஸ் பண்ணி அதுக்கப்புறம் அதை வந்து செலோ டேப்பை போட்டு ஒட்டுங்க. ஸோ இப்போ இதில் என்ன இந்த 2D போர்ட் டிசைனுங்கிறது மெயினாக பார்த்தீங்கன்னா அந்த ப்ளூ லேயர்ஸுக்கு மட்டும்தான் டிசைன் பண்ணுறோம். ஸோ இதுக்கப்புறமேட்டு வர்றது எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப டஃப்பான சர்க்யூட்ஸாக இருக்கும். நீங்கள் வந்து டிசைன் பண்ணும்போது தப்பாக டிசைன் பண்ணாமல் இருக்கணும்னா ஆட்டோ ரூட் அப்படிங்கிற ஆப்ஷனும் பண்ணலாம். அப்படி ஆட்டோ ரூட் ஆப்ஷன் பண்ணும்போது உங்களுக்கு அதுவே தானாக நம்மளோட கனெக்ஷன்ஸ் எல்லாம் ஈஸியாக வந்து சின்ன சின்ன பேத்வேல கனெக்ட் ஆகிக்கும். அப்படி கனெக்ட் பண்ணும்போது நம்ம ஈஸியாக பண்ணிக்கலாம். ஆனால் இது வந்து சின்ன சர்க்யூட் போர்டுக்கு மட்டும்தான் செட் ஆகும். பெரிய போர்டுக்கெலாம் போகும்போது வந்து இது செட்டே ஆகாது. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, நாங்கள் டிசைன் பண்ண PCB போர்டு இருக்கு இல்லையா, அந்த ஸ்கிமேட்டிக் 2D போர்டு இருக்கு இல்லையா, அதை வந்து நாங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்திருக்கோம். நாங்கள் கடைசியாக பண்ண வந்து PCB 9. அது பார்த்தீங்கன்னா எங்கே இருக்கணும், டாக்குமெண்ட்ஸில் கீழே பார்த்தீங்கன்னா ஒரு PDF-ஆக இருக்கும். ஸோ அதை வந்து நாங்கள் ஓப்பன் பண்ணுறோம். அதான் அந்த PDF-ஐ ஓப்பன் பண்ணும்போது உங்களுக்கு வந்து சென்டரில் அந்த இது பிளேஸ் ஆகிருக்கும். ஸோ பார்க்குறீங்க இல்லையா, இதுதான் அந்த சென்டரில் பிளேஸ் ஆகிருக்கு. இப்போ நீங்கள் இது வந்து டயோடு. ஸோ இது வந்து நாங்கள் டைப் பண்ண Team 5 அப்படிங்கிற நேம் டெக்ஸ்ட்டு டைப் பண்ணிக்கலாம் நீங்கள். இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறீங்கன்னா, இந்த ஹோல்ஸ் உங்களுக்கே நல்லா தெரியுது, இந்த ஹோல்ஸ் நல்லா தெரியுது இல்லையா, இந்த ஹோல்ஸ் தான் மெயின் இம்பார்ட்டண்ட். ஹோல்ஸ் இல்லைன்னா நீங்கள் வந்து அந்த ட்ரில்லிங் பண்ணும்போது கொஞ்சம் டஃப்பாக இருக்கும் உங்களுக்கு ட்ரில் பண்ணுறதுக்கு. இப்போ இன்ச்சஸை நாங்கள் பெருசு பண்ணி கரெக்டாக சர்க்யூட் டயக்ராம் வந்து ஷார்டன் பண்ணியிருக்கோம். நாங்கள் பண்ணாதான் இருக்கிறதே வந்து சின்ன ஷார்டன் டயக்ராமு எங்கள் 5 டீம்லேயும். ஸோ நாங்கள் தான் Team 5. இதுக்கப்புறம் நாங்கள் என்ன பண்ண போகிறோம்னா, இந்த PDF-ஐ வந்து பிரிண்ட் அவுட் எடுக்க போகிறோம். ஸோ இந்த PDF-ஐ வந்து பிரிண்ட் அவுட் எடுக்கும்போது உங்களுக்கு வந்து ஆக்சுவல் லேசர் பிரிண்டிங்கில் பண்ணுங்கள். லேசர் பிரிண்டிங்கில் பிரிண்ட் அவுட் எடுத்தால் தான் கரெக்டாக வரும். ஸோ இப்போ பிரிண்ட் அவுட் எடுத்துட்டோம். இப்போ அதர் திங்ஸ்லாம் எப்படி வந்து அந்த ஸ்கிமேட்டிக் டயக்ராம்லாம் போட்டு முடிச்சுட்டு 2D போர்டில் வந்து எப்படி ஒர்க் பண்ணுறாங்கிறத நீங்கள் பார்க்குறீங்க. ஸோ இந்த ஒர்க் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஈஸியாக ஒர்க் பண்ணுறாங்க. கேர்ள்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட்டாக ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறீங்க. ஸோ அவங்க இன்ட்ரெஸ்ட்டாக தான் ஒர்க் பண்ணுறாங்க. பாருங்கள் நீங்களே எப்படி ஒர்க் பண்ணுறாங்கன்னு பாருங்கள். ரொம்ப ஆர்வமாக இருக்காங்களே? ஆமாம், ஆர்வமாக தான் இருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் நல்லா நீங்கள் கரெக்டாக பார்க்கும்போது உங்களுக்கு அந்த 2D போர்டில் வந்து எப்படி ஒர்க் பண்ணுறாங்கன்னு தெரியும். அடுத்ததான் வந்து நம்ம பிரிண்ட் அவுட் எடுத்தது, நாங்கள் டிசைன் பண்ணது வந்து பிரிண்ட் அவுட் எடுத்திருக்கோம். ஸோ இந்த பிரிண்ட் அவுட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்வெர்ட்டிங்காக இருக்கும். அதாவது இன்புட்டு இருக்க இடத்துல அவுட்புட்டு அதாவது அப்படி மிரர் மாதிரி இருக்கும். ஸோ நான் திருப்பி பார்க்கும்போது உங்களுக்கு கரெக்டாக ஃபிக்ஸ் ஆகிருக்கும். இந்த டயக்ராம் தான் நாங்கள் வந்து இந்த சிம்பிள்ஸு, அதாவது இந்த சிம்பிள்ஸ் இல்லாமல் நாங்கள் அந்த டயக்ராம் எடுத்திருக்கோம். ஸோ இந்த சிம்பிள்ஸ் இல்லாமல் டயக்ராம் எடுத்ததுனால உங்களுக்கு முன்னாடி பார்த்த இமேஜ் கிடச்சிருக்கு. அப்படி எடுத்தால் தான் உங்களுக்கு காப்பர் லேயர் வந்து கரெக்டாக ஃபிக்ஸ் ஆகும். இல்லைன்னா அந்த சிம்பிள்ஸ் மேலேயும் காப்பர் லேயர் ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சிடும். அப்போ வந்து அது ரொம்ப தப்பாயிரும். எல்லா இடத்துலையும் சர்க்யூட் டயக்ராம் கனெக்ட் ஆகிரும். இதுக்கப்புறம் நாங்கள் வந்து
பிசிபி போர்டில் வந்து ப்ளேஸ் பண்ணிட்டு இந்த மாதிரி அயன் பண்ண ஆரம்பிக்கிறோம். ஸோ அயன் பண்ண ஆரம்பிக்கும் போது உங்களுக்கு என்ன ஆகும்னா நல்லா ப்ரெஷர் கொடுத்து அயன் பண்ணுங்கள். அப்படி அயன் பண்ணால் தான் உங்களுக்கு வந்து கரெக்டாக ஃபார்ம் ஆகும். ஏன்னா ஹீட்டு வந்து அப்போ தான் அந்த போர்டில் வந்து நல்லா இறங்கும். இல்லைன்னா வந்து உங்களுக்கு ஹீட்டு இறங்கலைன்னா அந்த நீங்கள் லேசர் பிரிண்ட் பண்ண அந்த டார்க்னஸ் லேயர் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து இந்த காப்பர் லேயர் மேலே ஒட்டாது. ஒட்டலின்னா உங்களுக்கு வந்து நீங்கள் செஞ்சதே வேஸ்ட்டு. நாங்கள் அந்த மாதிரி 2 போர்டு செஞ்சு வேஸ்ட்டாக போச்சு. ஒன்று ஃபஸ்ட்டு டைம் செய்யும் போது என்னாச்சுன்னா நம்ம ஓவர ஹீட்டு கொடுத்து வெடிச்சிருச்சு. ஸோ ஓகேவா, நெக்ஸ்ட்டு 2வது பண்ணுறதான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ நாங்கள் பண்ணி முடிச்சுட்டு ஹீட்டு வச்சு முடிச்சதுக்கப்புறம் ஹீட்டு வச்சு முடிச்சதுக்கப்புறம் நாங்கள் என்ன பண்ணுறோம்னா 2 லேயராக 2 பேப்பரை வந்து போர்டு மேலே வச்சுட்டு ஹீட் பண்ணோம். ஹீட் பண்ணும்போது என்ன ஆச்சுன்னா போர்டுக்கு வந்து அந்த ஹீட்டை வந்து சரியாக போகலை. அந்த ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் ஆகாதனால, எல்லா இடத்துலையும் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் ஆகாதனால பர்டிகுலர் இடத்துல மட்டும் உங்களுக்கு வந்து அந்த லேயரை வந்து கரெக்டாக வந்து ஒட்டியிருக்கும். மற்ற இடத்துலலாம் ஒட்டியிருக்காது. ஸோ அதைத்தான் நீங்கள் பார்க்குறீங்க. இப்போ தான் நாங்கள் என்ன பண்ணுறோன்னா ஒரு ட்ரேல வந்து தண்ணியை ஊற்றிட்டு ஒரு கோல்டு வாட்டரில் வந்து கோல்டு வாட்டர் எடுத்துக்கிட்டோம். ஸோ அதில் வந்து நாங்கள் அயன் பண்ண அந்த பிசிபி போர்டு இருக்குல்லையே அதை வந்து போட்டுட்டு அதை வந்து சுரண்ட ஆரம்பிக்கிறோம். ஐ மீன் லைட்டாக தேய்ச்சி எடுக்கணும். இது சுரண்டிட்டிங்கன்னா எல்லாமே ஈஸியாக வெளியே வந்துடும். அந்த மார்க்கிங்ஸ் எல்லாமே அழிஞ்சு போயிடும். அந்த மார்க்கிங் அழியாமல் இருக்கணும்னா நீங்கள் இந்த மாதிரி லைட்டாக ஃபஸ்ட்டு ஓரத்தில் சுரண்டுங்க. அதுக்கப்புறமேட்டு வந்து மற்ற இடத்துலலாம் எடுக்க ஆரம்பிங்க. ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நீங்கள் ஓரத்தில் எடுக்காமல் சென்டராக எடுத்துட்டிங்கன்னா ரொம்ப இடைஞ்சலாக போயிடும் உங்களுக்கு. ஸோ அதுக்கப்புறமேட்டு நீங்கள் என்ன பண்ணணும்னா இந்த மாதிரி லைட்டாக சுரண்ட ஆரம்பிச்சிட்டிங்கன்னா அந்த ஓரத்தில் இருக்கலாம் எடுத்து முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா நாங்கள் ஓரத்தில் இப்போ எடுத்துகிட்டு இருக்கிறோம். நீங்களே பாருங்கள், பொறுமையாக எடுக்கிறாப்புல. ஸோ பொறுமையாக எடுத்துகிட்டு இருக்கிறது சுரண்டிட்டு கரெக்டாக லைட்டாக சுரண்டுறது. அப்படி சுரணும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் எப்படி அழகாக வந்து அந்த காப்பர் லேயரில் வந்து அந்த மார்க்கிங் எவ்வளோ நீட்டாக விழுந்திருக்கு நீங்களே பார்க்குறீங்க. ஸோ இதுதான் கரெக்ட் லேயரு. ஆனால் போகும்போது இப்படி எடுக்கக்கூடாது. இப்படி எடுத்தீங்கனாலே பார்த்தீங்களா லேயரை வந்து விட ஆரம்பிச்சிருச்சு. அந்த பிளாக் மார்க்கிங்ஸ் தெரியுது. காப்பர் லேயரில் வந்து காப்பர் போர்டு மேலே வந்து அந்த லேயர் வந்து ஒட்டலை. ஸோ இது வந்து ஃபெயிலியர் மாடல்னு சொல்லலாம். மறுபடியும் நாங்கள் என்ன பண்ணோம்னா இன்னொரு போர்டு எடுத்தால் பண்ணணும், வேறு வழி இல்லை. ஸோ அப்படி பண்ணணும்னா நம்ம மறுபடியும் இன்னொரு போர்டை அறுத்து திருப்பியும் நாங்கள் வந்து இன்னொரு பிரிண்ட் அவுட் எடுத்து திருப்பி அயன் பாக்ஸ் வச்சு அயன் பண்ணி திருப்பி நீங்கள் வந்து என்ன பண்ணணும், மறுபடியும் ஹீட் பண்ணி திருப்பி கரெக்டாக ஹீட் வச்சு 10 to 15 minutes நீங்கள் ஹீட் பண்ணணும். கரெக்டாக ஹீட் பண்ணலைன்னா ஒன்றா ஓவர் ஹீட் ஆச்சுன்னா வெடிச்சிடும் ஃபஸ்ட் போர்டு மாதிரி. இல்லைன்னா ஹீட்டே ட்ரான்ஸ்ஃபர் ஆகாமல் இந்த செகண்ட் போர்டு மாதிரி வீணாக போயிடும். ஸோ அதை மட்டும் நீங்கள் கரெக்டாக பார்த்து ஹீட் மட்டும் கரெக்டாக மெயின்டைன் பண்ணி 10 to 15 minutes பொறுமையாக ஓவராக எல்லா இடத்துலையும் ஹீட் பரவிடுங்க. பார்த்தீங்கன்னா நாங்கள் செகண்ட் போர்டில் பண்ணது இது. அந்த செகண்ட் போர்டு பார்த்தீங்களா இந்த இடத்துலலாம் வரல டயோடு. ஆக்சுவலி அது வந்து டயோட வர ஏரியா பார்த்தீங்கன்னா அந்த இடம் வரல. பார்த்தீங்கன்னா இந்த வரல லேயர் வந்து லைட்டாக உரிச்சிடுங்க. ஃபஸ்ட்டு பேப்பர்லேயே ஒரு 4-5 லேயர் இருக்குண்ணா. அது ஃபர்ஸ்ட் லேயர் செகண்ட் லேயர் அப்படின்னு லைட்டாக உரிச்சிடுங்க. பார்த்தீங்கன்னா இப்போ எடுக்கும்போது கரெக்டாக பார்த்தீங்கன்னா அந்த ஓரத்தில் வரல. உங்களுக்கே தெரியுதா வரல. ஸோ நீங்கள் என்ன பண்ணணும்னா அந்த மாதிரி சுரண்டி எடுக்காமல் லைட்டாக தேய்ச்சி எடுத்துங்கன்னா தான் வரும். பார்த்தீங்கன்னா இப்படி பேப்பரோட உருவிட்டிங்கன்னா ஒன்றுமே வராது. பார்த்தீங்கன்னா ஒன்றுமே ஒட்டலை. ஆஃப்டர் நீங்கள் கம்ப்ளீட்டட் உங்களோட எடுத்ததுக்கப்புறம் பேப்பர்ஸ் எடுத்ததுக்கப்புறம் மார்க்கிங் இந்த மாதிரி தான் விழுந்திருக்கும். உங்களுக்கு மார்க்கிங் விழுந்தாலும் இந்த பிளாக் மார்க்கிங் விழுந்தாலும் சில இடத்துல பார்த்தீங்கன்னா டாட்டாக இருக்கும். அதை வந்து டாட் எடுத்துகிட்டு நீங்கள் என்ன பண்ணலாம்னா இந்த மாதிரி சிடி மார்க்கரை வச்சு நீங்கள் நீட்டாக வரைஞ்சிக்கிட்டிங்கன்னா அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நம்ம என்ன பார்த்துட்டு இருக்கோம்னா எப்படி எச்சிங் பண்ணியிருக்காங்க காப்பர் போர்டு வந்து இந்த பிசிபி போர்டில் வந்து எப்படி எச்சிங் பண்ணுறாங்கன்னு பார்க்குறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஒரு ட்ரேயில் வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா ஃபெரிக்ளோரைடை வந்து ஒரு தண்ணியில், அதாவது ஹாட் வாட்டரில் ஃபெரிக்ளோரைடை மிக்ஸ் பண்ணுங்கள். இது வந்து ஒரு டெட்லி பாய்சனஸ். அதனால் என்ன பண்ணியிருக்காங்கன்னா க்ளவுஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு வந்து பிசிபி போர்டை வந்து அந்த ஃபெரிக்ளோரைடு சொல்யூஷனில் போட்டுட்டு அதை வந்து ஒரு 10 to 15 minutes நீங்கள் வந்து இதை நல்லா வந்து ஷேக் பண்ணிகிட்டே இருக்கணும். நாங்கள் அதுக்கு வந்து மிஷின் யூஸ் பண்ணியிருக்கோம். நீங்கள் மேனுவலாகவும் கையை வச்சு பண்ணலாம். அப்படி பண்ணும்போது என்ன ஆகணும், அந்த டார்க் லேயர்ஸை தவிர்த்து மித்த எல்லா இடத்துல இருக்க காப்பரும் வெளியில் போயிடும்.
அதாவது எச்சிங் ஆயிரும், அரிச்சிரும், மித்ததெல்லாம் உங்களுக்கு கிடைச்சிரும். ஸோ மற்ற டீம்ஸ்லாம் அதை பண்ணிகிட்ருக்காங்க. இப்படி தான் வந்து என்ன பண்ணணும்னா எச்சிங் பண்ணணும். ஸோ இவர் தான் எங்கள் லேப் டெக்னீஷியன் மணி அண்ணன். என்ன பண்ணிகிட்ருக்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஒன்றும் பிரச்சனை இல்லை. மற்ற குரூப்ஸும் பார்த்தீங்கன்னா பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ பண்ணி முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு போர்டு வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். அதை வந்து அசிட்டோன் போட்டு க்ளீன் பண்ணிடுங்க. க்ளீன் பண்ணதுக்கப்புறமேட்டு நீங்கள் என்ன பண்ணணும்னா ட்ரில் பண்ணணும். ஸோ மேனுவலாகவும் ட்ரில் பண்ணலாம், இல்லைன்னா வந்து இந்த மாதிரி மிஷின் வச்சு ட்ரில் பண்ணலாம். ஸோ மிஷின் வச்சு ட்ரில் பண்ணும்போது என்னன்னா உங்களுக்கு இன்னும் ஹோல் வந்து மைன்யூட்டாக விடுவோம். மேனுவல் போது கொஞ்சம் பெருசாக, இதோட லைட் பெருசாக விடுவோம் போர்டு. ஸோ மேனுவல் பண்ணுறது பெட்டர் மிஷினை விட. ஸோ இந்த மாதிரி மிஷினை வச்சு பண்ணிகிட்டு இருக்காங்க ட்ரில்லிங். மிஷின் வச்சு ட்ரில் பண்ணதுக்கப்புறம் காம்பனன்ட்ஸ் வந்து ப்ளேஸ் பண்ணிவிட்டு எல்லா காம்பனன்ட்ஸுமே கரெக்டாக ப்ளேஸ் பண்ணணும். ப்ளேஸ் பண்ணிவிட்டு என்ன பண்ணணும்னா சால்ட்ரிங் பண்ணுங்கள். ஸோ லெட்டு ஒயரை வச்சு நீங்கள் கரெக்டாக அந்த சால்ட்ரிங்கை வந்து கரெக்டாக வந்து அந்த காப்பர் லேயருக்கு மேலே காம்பனண்ட்டு மேலே வச்சு கரெக்டாக பண்ணணும். அப்படி பண்ணும்போது என்னன்னா ட்ரையாங்கிள், அதாவது அந்த கோன் ஷேப்பில் வந்து உங்களுக்கு சால்ட்ரிங் ஒயர் வந்து ப்ளேஸ் ஆகிருக்கும். சால்ட்ரிங் பண்ணணும். இந்த மாதிரி பண்ணி முடிக்கும்போது உங்களுக்கு வந்து கரெக்டாக நீங்கள் பண்ணி முடிச்சுட்டு கட்டரை வச்சு அந்த மிச்சம் இருக்க எக்ஸ்ட்ரா ஒயர்ஸை கட் பண்ணிடுங்க. கட் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணணுன்னா நீங்கள் வந்து இன்புட் அண்ட் அவுட்புட்டை கொடுக்கணும். ஸோ இதுதான் ப்ராசஸ் ஆக்சுவலி. அடுத்து நீங்கள் என்ன பண்ணணுன்னா இன்புட், அதாவது ஸ்டெப் டவுன் டிரான்ஸ்ஃபார்மர் எடுத்துகிட்டு அதோட இன்புட் சைடை வந்து ப்ளக்கோட கனெக்ட் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் அவுட்புட் சைடு வந்து 3 ஒயர் இருக்கும். 2 ஒயர் பார்த்தீங்கன்னா ஓரத்தில் இருக்க 2 ஒயர் பார்த்தீங்கன்னா 12 வோல்ட் 12 வோல்ட், ஸோ 24 வோல்ட்டு. நடுவில் இருக்க ஒரு ஒயர் மட்டும் 0 வோல்ட்டு. ஸோ நம்ம 2 ஒயருமே யூஸ் பண்ண போகிறோம். என்ன ஒயர்னா 0 வோல்ட் அண்டு ஒரு 112 வோல்ட். ஸோ ரெண்டுத்தையுமே இன்புட் சைடில் கொடுக்குறோம். அப்போ வந்து 230 வோல்ட் வந்து ஸ்டெப் டவுன் பண்ணி 12 வோல்ட்டாக கொடுக்கும். அந்த 12 வோல்ட் வந்து சர்க்யூட் போர்டு நம்ம மேக் பண்ண அந்த பவர் சப்ளை சர்க்யூட் போர்டில் வந்து என்ன பண்ணணும்னா நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா, எல்இடி லைட் எரியுது. ஸோ அந்த எல்இடி லைட் எரியதுக்கு என்னென்னா சர்க்யூட் வந்து ஆக்டிவாக இருக்குது, கரெக்டாக போயிட்டுருக்குன்னு அர்த்தம். சர்க்யூட் வந்து கனெக்ஷன் வந்து கரெக்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி அர்த்தம். நீங்கள் இந்த எல்இடியை வந்து போடும்போது புகஞ்சஸ்டோ இல்லை ஏதாச்சும் வந்து நம்மளோட கனெக்ஷன் வந்து தப்புன்னு அர்த்தம். நாங்கள் என்ன பண்ணுறோன்னா எல்இடி வந்து நாங்கள் வந்து அவுட்புட் வந்து செக் பண்ண போகிறோம். இன்புட் கொடுத்துட்டு அவுட்புட் வந்து அந்த 2 பின் கனெக்டர் இருக்குது. அவுட்புட்டை வந்து மல்டிமீட்டரை வச்சு செக் பண்ணுறோம். அதில் 5 வோல்ட்டுன்னு காமிக்குது. ஸோ நாங்கள் 230 வோல்ட்லேருந்து 12 வோல்ட்டாக மாற்றி அதை 5 வோல்ட்டாக கன்வெர்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இதை வந்து பவர் சப்ளை வந்து எப்படி வந்து கம்மி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன சர்க்யூட் போர்டை வச்சு செக் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த ப்ராஜெக்ட் வந்து சக்ஸஸ். என்ன நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற பல வீடியோக்களுக்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.